மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட சொந்தக்காரங்கிற தைரியம் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் அடிச்சு ஆணித்தனமா நான் சொல்லுவேன். அப்போ வந்து தளபதிக்காக வந்தவங்க, தளபதியை நம்பியே தளபதிக்காக வந்து வேலை பார்க்குற அப்புறம் எங்களை மாதிரி ஆளுங்களோட நிலைமெல்லாம் ஆரம்பத்துல இருந்து 7 வருஷமா உள்ள இருக்கிற எங்க நிலைமை, கட்சின்னு சொன்னவனே வேலை பார்த்த என்னோட நிலைமை, நான் நல்லது பண்ண வந்தேன், அது எனக்கு உள்ள போஸ்டிங் கிடைக்கலன்னா நான் பரவாயில்லன்னு வெளியே போய் மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு தளபதியோட பேரை வச்சு என்னால் என்ன பண்ணணுமோ அதை நான் வெளியே போய் கண்டிப்பாக நான் மக்களுக்கு சேவை பண்ணுவேன். மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிறது என்னோட லட்சியம். அது தளபதியோட வழியில போய் சேவை பண்றது என்னோட கனவு. அதை நான் வந்து தமிழக வெற்றி காலத்தில் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது. நான் வெளியில போய் தளபதி விஜய் மக்கள் இயக்கங்கிற பேர்ல கூட நான் நல்லது பண்ணலாம், நான் பண்ணுவேன். ஏன் நீ வேலை பார்க்குற, ஏன் இவ்வளோ ஆக்டிவா இருக்க, ஏன் எல்லாருக்கும் போய் சேவை பண்றேன்னா என்ன வெளில வந்ததுக்கு அப்புறம் யாராலும் தடுக்க முடியாதுல்ல. கட்சின்னு ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம தளபதிக்காக இனிமேல் நான் தான் நிற்கணும். எங்க தளபதி வராரு, என் தளபதிக்காக நாங்கள் நிற்கணும். அவர் மனசு எங்களுக்கு நல்லா தெரியும். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கும் மக்களுக்கு சேவை பண்றதுக்கும் மக்களுக்காகவே வரக்கூடிய ஒரே தலைவன் தளபதி, அது எனக்கு தெரியும். இப்போ இதை நான் பேசுறது வந்து தளபதி கிட்ட மட்டும்தான் நான் கொண்டு போகணும்னு பேசுறேன். இதை வந்து யாருமே தளபதியை தரம் தாழ்த்தி யாரும் எடுத்துக்காதுங்க. இது வந்து கண்டிப்பா நான் தளபதிக்கு வைக்கிற ஒரு கோரிக்கை, ஒரு ரெக்வெஸ்ட். அவரை தான் உள்ள இவ்வளோ விஷயம் நடக்குது, தளபதிக்கு காதுக்கு போகாது, தளபதிக்கு தெரியாதுங்கிற தைரியத்துல தான் இந்த எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போஸ்டிங் வேணும்னு நினைச்சேன்னா இந்த விஷயத்த நான் வெளில கொண்டு வரவே மாட்டேன். எனக்கு போஸ்டிங் கிடைச்சா போதும். ஆனா சார் அப்படிதான் சொன்னார். என்னம்மா நான் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. போஸ்டிங் கொடுத்ததுக்கு அப்புறம் என் பேர் சரியாகிடும் நினைக்கிறீங்களா? இன்னைக்கு சொந்தக்கார பொண்ணு தான் வரணுன்றதுக்காக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த சொந்தக்கார பொண்ணை வச்சு கேம் ஆடி எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம சென்னை வரைக்கும் அனுப்பி என் மேல 4 கேஸ் இருக்குன்னு சொல்லி இப்ப தேனி மாவட்டம் ஃபுல்லா அசிங்கப்படுத்துறவங்க நாளைக்கு நான் போஸ்டிங் வந்ததுக்கு அப்புறம் நான் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், ஏன் இந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன், ஏன் அந்த தெருவில் போய் வேலை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேலை பார்க்க விட மாட்டாங்க. என்ன வேலை பார்க்க விட போறதும் இல்ல, நான் வேலை பார்த்தாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்காம இருக்க போறதும் இல்ல. சோ அதனால எனக்கு இந்த போஸ்டிங்கும் தேவையும் இல்லை. என்னை இவ்வளவு தூரம் குற்றம் சாட்டி ஊரே பேசும்போது என் மனநலமெல்லாம் நம்ம ஏன்டா இருப்போம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு ஆளாக்கிட்டு அதை ஒரு கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அதற்கான தீர்வு சொல்லாத போது எனக்கு எந்த ஒரு நியாயமும் இனிமே இங்க இருக்கிற யார்கிட்டையும் கிடைக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நான் தளபதி கிட்ட மட்டும்தான் எனக்கு சொல்யூஷன் கிடைக்கும் நான் நம்புறேன். இது எல்லாமே தளபதியோட பார்வைக்கு போகணும். இதனால வந்து கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் எனக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டத்திலையும் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.